கன்னியாகுமரியில் சர்க்கரை நோயால் அவதிப்பட்டு ஒரு காலை இழந்து படுத்த படுக்கையாக இருந்த தந்தையை திண்ணர் ஊற்றி தீ வைத்து எரித்த மகன் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். மகனின் ஊதாரித்தனம் தந்தையின் உயிரை பறித்தது எப்படி? கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை பகுதியை அடுத்த இடைக்கோடு முள்ளுவிலை பகுதியைச் சேர்ந்தவர் 70 வயதான சிகாமணி. கூலி தொழிலாளியான இவருக்கு 4 மகன்களும் ஒரு மகளும் உள்ளனர். அவர்களில் 3 மகன்களுக்கும் மகளுக்கும் திருமணமாகி அதே பகுதியில் வசித்து வருகின்றனர். கடைசி பையனான சுனில்குமாருக்கு மட்டும் திருமணமாகவில்லை என கூறப்படுகிறது. இதனிடையே கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட தந்தை சிகாமணியின் இடது கால் அகற்றப்பட்டது. இதனால் நடமாடக்கூட முடியாமல் படுத்த படுக்கையாக இருந்துள்ளார். இதனால் மகன்கள் சேர்ந்து அவர்களது வீட்டருகிலேயே தனியாக ஒரு சிறிய அறை அமைத்து தங்க வைத்து கவனித்து வந்துள்ளனர். திருமணமாகாத கடைசி பையனான சுனில்குமார் தந்தையுடனே தங்கியிருந்தார். வேலைக்கு செல்லாமல் ஊதாரித்தனமாக சுற்றி வந்தவர் அடிக்கடி தந்தையுடன் சொத்து குறித்து தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி இரவு சுனில்குமார் மற்றும் தந்தை சிகாமணிக்கிடையே பெரும் தகராறு வெடித்துள்ளது. படுத்த படுக்கையாக கிடக்கிறார் என்று சற்றும் யோசிக்காத சிகாமணி தந்தை என்றும் பாராமல் தகாத வார்த்தைகளால் பேசியதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் ஆத்திரம் தலைக்கேறிய சிகாமணி தந்தையை கொன்று விடுவேன் என கூறி மிரட்டியிருக்கிறார். அவர்களுக்கிடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் அருகில் பெயிண்டில் கலக்க வைத்திருந்த திண்ணரை எடுத்து அவரது உடல் முழுவதும் ஊற்றி சற்றும் யோசிக்காமல் தீ வைத்து விட்டார். படுத்த படுக்கையாக இருந்த சிகாமணிக்கு எழுந்திருக்கக்கூட முடியாததால் உடல் முழுவதும் தீப்பற்றி எரிந்துள்ளது. அவரது அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் வருவதற்குள் 50% தீக்காயங்கள் ஏற்பட்டுள்ளது. மற்ற மகன்கள் தந்தையை மீட்டு குடித்துறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். இதற்கிடையில் எதுவும் நடக்காதது போல் அடுத்த நாள் காலையில் வீட்டில் வந்து உறங்கிக் கொண்டிருந்த சுனில்குமாரை பல்கல் போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த சிகாமணி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் கொலை வழக்கு பதிவு செய்த படுகல் போலீசார் சுனில்குமாரை சிறையில் அடைத்தனர். போலீசாரின் விசாரணையில் சொத்து பிரச்சினை காரணமாக இந்த கொலை நடந்ததாக போலீசார் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. நோயால் அவதிப்பட்டு வந்த தந்தையை மகனே திண்ணர் ஊற்றி தீ வைத்து கொளுத்தி கொலை செய்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.